கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வேத பகுதிகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21, 23 ஆகிய வசனங்கள் மற்றும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 4:21 பார்த்தீங்கன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எபிரேயர் 6:15 அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்னுமாக. ரோமர் 4:23 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான வார்த்தைகள். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக நமது ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை இங்கே குறிப்பிடுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் என்பதை ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதே வார்த்தை தான் நமக்கும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அது நமக்கு கிடைக்காம இல்லைன்னா சுதந்திரிக்க முடியாமல் வேதனையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவங்க மன மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்டு. தாமதமாகும்போது அது மிகுந்த சோர்வையும் மன கலக்கங்களையும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிற பல அனுபவங்களையும் கொண்டு வரும். இது இயற்கையான காரியங்கள் தான். ஆனால் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தருகிறார் என்றால், வாக்குத்தத்தம் என்பது அவருடைய வார்த்தையை அவர் தருகிறார் என்றால் அந்த வார்த்தை பொய் சொல்லாது. ஆபகுக்கில் சொல்லும்போது தீர்க்கதரிசி சொல்லுவார், அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி முடிப்பார். அப்போ அது நிச்சயமாக வரும், அது பொய் சொல்லாது. ஆனால் நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பது தான் இதற்குள்ளே இருக்கிறதான முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தான் கிடைக்கிறது. ஆனால் பெற்றுக்கொள்கிறோமா? மாதத்திற்கு ஒரு முறை வாக்குத்தத்தங்கள் கிடைக்கிறது, எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோம். இதில் எத்தனை பெண்டிங்கில் இருக்குது, எத்தனை நமக்கு நிறைவேறி இருக்கிறது? வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒரு விதையை வாங்கி கொண்டு நமக்கு ஒருவர் ஒரு விதையை தருகிறார், இல்லைன்னா ஒரு மரக்கன்றை தருகிறார் என்று வைத்துக்கொள்வோமே. நாம் அதை அப்படியே வீட்டில் கொண்டு வைத்தோம் என்றால் அது ஒரு நாளும் வளராது. ஒருவேளை அதை மண் தோண்டி அதை நட்டு வைப்பீங்க, இல்லைன்னா ஒரு விதையாக இருக்கலாம். அதை அப்படியே குழி தோண்டி அதுக்குள்ளே வைத்து நட்டு வைப்பீங்க. அதுக்கப்புறமாக அதை பராமரிக்காமல், அதற்கு தண்ணீர் விடாமல், அதற்கேற்ற காரியங்கள், உரம், இது எல்லாம் போடாமல் இருந்தால் அது ஒரு நாள் என்ன செய்யாது, வளராது. அது வளர சான்ஸே இல்லை. அதற்கு சில காரியங்களை நம்ம செய்யணும். செய்யும்போது அது என்ன செய்யும், அந்த விதையானால் அது முளைக்கும், செடியாக இருந்தால் அது வளரும், அது இலை விடும், அது கொஞ்சம் வளரும்போது அது பூ பூக்கும், அது காய்க்கும், அது பலன் கொடுக்கும். இதுதான் ப்ராசஸ். அப்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் அது நிறைவேறுவதற்கு நாம் இன்றைக்கு எப்படி பிரயாசப்படுகிறோம்? அதுதான் இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை. இன்றைக்கு அநேகர் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறபடினால் சோர்ந்து போய், தளர்ந்து போய், ரொம்ப விசுவாசத்தை விட்டு வழுவி போய், என்ன உலகம், என்ன கிறிஸ்தவம், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெபித்து என்ன, ஆராதனைக்கு போய் என்ன என்று மனம் அடிவாகி அநேகர் இருக்கிறாங்க. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த வசனங்களை நன்றாக ஆழமாக நம்ம வாசித்து தியானிக்கும் போது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவர் ரொம்ப காலம் அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த காலங்களில் அவர் எப்படி இருந்தாராம், கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினார். அப்போ முதலாவதாக தேவ பிள்ளைகள் கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை நம்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளால் முடியாது, சூழ்நிலையால் அதை செய்ய முடியாது, அதை வாங்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது, இது சாத்தியமில்லை என்று இருந்தால் கூட ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற தெய்வ பிள்ளைகள் அதை முழு நிச்சயமாய் நம்பணும். இது எனக்கு கிடைக்கும், இதை நான் வாங்குவேன், இதை நான் பெற்றுக்கொள்வேன், இதை நான் சுதந்திரிப்பேன் என்று முழு நிச்சயமாய் நம்பணும்.
ரெண்டாவது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:36 படிச்சிங்கன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு. ஆமென். அங்கேயும் பொறுமையும் வேண்டும். அப்போது தேவ சித்தத்தின்படி செய்யும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னொன்று, அதில் பொறுமை தேவை. அப்போ முக்கியமாக நம்ம நம்ப வேண்டும். முழு நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு தருவார்னு நம்ப வேண்டும். ரெண்டாவதாக, தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிறோம். உண்மை, கர்த்தர் குறித்த காலத்திலே ஒரு குமாரனை தருவார், ஒரு குழந்தையை தருவார், இல்லை ஏற்ற நேரத்திலே திருமணம் நடக்கும், இல்லை வீடு கட்டுவீங்க, கொஞ்சம் சொத்து வாங்குவீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமென். எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம உறுதியாக நம்பி இருக்கிறோம். அப்போது நம்பி இருக்கிறதாம் அந்த தந்த வார்த்தையை, அந்த வசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அறிக்கை பண்ணுகிறது என்றால் என்ன? அனுதினமும் நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் நமக்கு அது முக்கியமான தேவையான ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் தந்திருக்கிறார். இது கண்டிப்பாக எப்படியாவது நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு உத்வேகம் நமக்கு இருக்க வேண்டும், ஒரு உந்துதல் இருக்க வேண்டும், ஒரு ப்ரெஷர் இருக்க வேண்டும். எப்படியாவது இதை நான் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிற தெய்வ பிள்ளைகள் அனுதினமும் அந்த வார்த்தையை ஜெபிக்கும் போதெல்லாம், ஒருவேளை அந்த வார்த்தையில் நீங்கள் கை வைத்து ஜெபிக்கலாம், இல்லை எழுதி வைத்து தனியாக ஜெபிக்கலாம், இல்லாவிட்டால் கூட அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அது நம்ம காணாவிட்டாலும் முழு நிச்சயமாய் நம்பி பொறுமையோடு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அறிக்கையிட்டு ஜெபிப்பதில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம நம்பி இருக்கிறோம், கர்த்தர் தந்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம், அதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இன்னும் எபிரேயர் 6வது அதிகாரம் 11-12 பார்த்தீங்கன்னா, அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல இன்னும் ஒருபடி மேலே அழகாக சொல்கிறார், அசதியாக இருக்கக்கூடாது, சோம்பலாக இருக்கக்கூடாது. கிடைக்கல சரி விட்டுருவோம், இந்த ஆசீர்வாதம் தானே, கிடைச்சா கிடைக்கட்டு, வந்தால் வரட்டு, இல்லைன்னா போட்டு, அப்படி என்று இருக்கக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. அசதியாய் இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகள். ஆமேன். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொண்டவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அதற்கு எக்ஸாம்பிள் தான் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமேன். அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. பின்பற்றுகிறவர்களாக இருந்து அந்த பூரண நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படிக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டுமான்னு தெரியுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு தேவ பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் பல காரியங்கள் இருக்கிறது. ஆமேன். நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். நீடிய பொறுமையோடு நம்ம காத்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு பூரண நிச்சயம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமேன். ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி பல காரியங்கள் இன்னும் பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம அநேக வசனங்களை எடுக்க முடியும் சுருக்கமாக. ஏன்னா எல்லாருமே ஷார்ட் மெசேஜ் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே போனால் கூட யாருக்குமே அது கேட்க மனமில்லாத ஒரு காலம். ஆமாம். ஏன்னா அவ்வளவுக்கு எல்லாருடைய டெய்லி ஷெடியூல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் கொண்டு இருக்கிறது. அதனால் சுருக்கமாக முடிக்கிறேன். இன்னும் அநேக வசனங்கள் இருந்தால் கூட தேவ பிள்ளைகளை இன்றைக்கி வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று கலக்கத்தோடு ஏங்கி தவித்து சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, நம்ம இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, அதை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்திருக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஹல்லேலூயா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் தந்தார். ஆமென். வாக்குத்தத்தத்தை தந்தது உண்மைதான். எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆனால் அதை சுதந்திரித்து கொள்வதற்கு ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்யணும்? நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட இடைவெளி காலம் வரையிலும் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். முழு நிச்சயமாய் அது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அந்த நேரங்களில் தேவ சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாறாக சாராளை போல இடையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத
காரியங்களை செய்தோம் என்றால் அது ரொம்ப வேதனைகளை போய் முடியும். அப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இன்னும் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நாம் ஜாக்கிரதையோடு காத்து கொண்டு அனுதினமும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வழியில் பல தடைகள் வரும். ஆமென். ஒரு பாதையில் போய்கொண்டு இருக்கிறோம், ஒரு இடத்திற்கு பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்றால் அந்த வழியில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நாம் போகிறது போல தான். ஆமென். பல கரடு முரடான பாதைகள் இருக்கலாம், பல மேடு பள்ளங்கள் இருக்கலாம், குண்டும் குழியும் இருக்கலாம், ஹல்லேலூயா, முட்கள் இருக்கலாம். இதையெல்லாம் கடந்து போகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லணும், கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி நாம் ஒவ்வொரு நாளையும் கடத்த வேண்டும். ஒவ்வொரு நேரத்தையும் அதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கும். ஆமென். சாத்தியமே இல்லை, ஹல்லேலூயா, இது நம்மளால் முடியாது என்று உலகம் ஒரு வேளை சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அந்த வார்த்தை மாறாது என்பதை முழு நிச்சயமாய் நம்பணும். அரைகுறை நிச்சயமாக இல்லை, முழுசாக நம்பி அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஜாக்கிரதையோடு விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டது முதல் அதை சுதந்திரிக்கிறது வரையிலும் வழியில் வருகிறதான பாடுகள், பிரயாசங்கள், சோதனைகள், வேதனைகள் மத்தியில் தளர்ந்து போகாதுங்க. கர்த்தர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை சொல்லுவார் பாருங்க, எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறதுனால அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 77வது சங்கீதத்தில் சொல்லுவார், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? ஆமென். ஹல்லேலூயா. இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமான தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? ஆமென். ஹல்லேலூயா. இது மாதிரி எத்தனை பேர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரே வாக்குத்தத்தமான நித்திய காலமாய் ஒழிந்து போயிற்றோ, ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் என் வாழ்க்கையில் நிறைவேறலை? ஆமென். ஹல்லேலூயா. ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது உங்களுடைய பலவீனம், இது நம்முடைய பலவீனம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லி முடிக்கிறார். ஆமென். ஒருவேளை நம்முடைய சோர்வினால், நம்முடைய பலவீனத்தினால், நம்முடைய அவிசுவாசத்தினால் ஏற்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து ஒருவேளை வந்தால் கூட கர்த்தர் அதையெல்லாம் இந்த காலை வேளையில் மன்னித்து மறுபடியும் உங்களை தேற்றி உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை, காத்திருக்கிற காலத்தில் சோர்ந்து போகாதுங்க. அது கடுமையான காலங்கள் தான், கடினமான சூழ்நிலைகள் தான். அந்த நேரத்தில் தேவ வசனத்தை, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு ஜெபியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார், அற்புத சாட்சிகளாக மாற்றுவார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆதி தகப்பனாகி ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, அவர் உறுதியோடு காத்திருந்தார் அப்பா, விசுவாசத்தோடு காத்திருந்தார், பொறுமையோடு காத்திருந்தார் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற, இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அப்பா அவர்கள் முழு நிச்சயமாய் நம்பி பொறுமையோடு காத்திருந்து ஜாக்கிரதையோடு அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை அவர்கள் அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இதை கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வருகிற நாட்களிலே ஆண்டவரே நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க. கர்த்தர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.